முருகன் எப்படி பிறக்கிறாங்க தெரியுமா? சிவபெருமானோட நெற்றிக் கண்ணில் இருக்கிற தீப்பொறிகள் சரவண பொய்கை மேலே விழுந்து அதுலேருந்து 6 தாமரைகள் மலர்ந்து அந்த தாமரை மலர்லேருந்து நம்மளோட முருகன் 6 குழந்தைகளாக பிறக்கிறார். அதனால தான் ஆறுமுகம் அப்படின்ற பேர் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு இன்னும் பல பெயர்கள் இருக்குது. கந்தன், வேலன், அந்த மாதிரி. இன்றைக்கி நம்ம கந்தன்ற பெயருக்கும் வேலன்ற பெயருக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். கந்தம் என்பதற்கான பொருள் என்னன்னா, மனம் மிக்கவன், அழகு, தேன் போன்ற திவ்யமான பொருள்களுக்கு உகந்தவன் அப்படின்ற பொருள். முருகன் புனிதமானவர், அழகானவர், தெய்வீக மனம் கொண்டவர் அப்படிங்கிறதுனால அவரை கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். அடுத்து வேலன்ற பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரபத்மன் போன்ற நிறைய அசுரர்கள் உலகத்தை தாக்கி கொண்டுட்டு இருந்தாங்க. அப்போ தேவர்கள் சிவபெருமான்கிட்ட போயிட்டு தன்னுடைய துன்ப நிலையை கூறுறாங்க. அதனால அவங்கள அழிக்கிறதுக்காக முருகன் பிறந்திருக்காரு. அப்போ பார்வதி தேவி முருகனுக்கு ஒரு திவ்ய ஆயுதமான வேலை கொடுத்து அதில் அவங்களோட சக்தி முழுவதுமாக கொடுத்துருக்காங்க. அந்த வேலை வச்சுட்டு அந்த வேல் மூலியமாக சூரபத்மன் போன்ற அசுரர்களை அழிச்சதுனால அவரை வேலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேலன் அப்படின்னா வேல் ஏந்தியவன், தன்னை ரட்சிக்கிற தெய்வம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். முருகனோட ஒவ்வொரு பெயருக்கும் அழகான கதைகள் இருக்குது. அதை நம்ம வர இருக்கிற வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு கதைகளை நம்ம பார்க்கலாம். ஓம் சரவண பவ.